முடிக்கிறதுக்கு முன்னால் வந்துட்டோம். டக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். எனக்கு எதுக்கு இவ்வளோ பயமாக இருக்குது? ஹார்ட் பீட்லாம் இப்படி அடிக்குதே. கண்ணை மூடிடுவோமா? என்னால் இதை நம்பவே முடியல. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அஜய், நீங்க அப்பாவாகிட்டீங்க, நான் அம்மாவாகிட்டேன். வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே. எனக்கு இது சர்ப்ரைஸாக தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ரியா அப்பவே எழும்பி ரெஸ்ட் ரூம் போன மாதிரி இருந்து இன்னும் ஆளை காணலையே. எனக்கு இன்னும் தூக்கமாவே வருது. ரியா வரட்டு, ஒரு முத்தம் கேட்டு இல்லாம என்னை குளிக்கவே போக மாட்டேன். அஜய், எங்க? என்னாச்சு ரியா, எதுக்கு இப்படி அழுற? அஜய், அஜய். என்னாச்சுமா, மறுபடியும் உடம்புது சரியில்லையா? என்னாச்சு ரியா? அஜய், எங்க? எங்க? அஜய், அஜய். ரியா அழாத, எனக்கு பயமா இருக்குது. எதுக்கு இப்படி அழுற? எங்க? எங்க? நீங்க 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 அப்பாவாயிட்டீங்க. என்ன சொல்ற ரியா? எனக்கு பதட்டமா இருக்கு. நீ என்ன சொன்ன? இங்க பாருங்க. நிஜமாவா? ஆமாங்க, என்னாலே நம்ப முடியல. நிஜமாவா? இன்னொருக்க சொல்லே. எங்க? எங்க நீங்க அப்பாவாயிட்டீங்க? வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. ஐ லவ் யூ ரியா, ஐ லவ் யூ சோ மச். நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒரு சின்ன அளவு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடவுள் நமக்கு எப்போ கொடுக்குறாரோ அப்பவே போதும்னு இருந்தேன். ஆனா நீ இந்த மாதிரி சொன்னது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சந்தோஷத்துல அழுகதான் வருது. எனக்கும் தாங்க, எனக்கும் இது சர்ப்ரைஸாக தான் இருந்து. நானும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி வா, எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவோம் இந்த சந்தோஷத்தை. ஆ, என்ன இன்னைக்கு காலையிலே எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கிறியே ஹாலில்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எல்லாருக்கும் நேரம் இருக்குது போல, அதான் எல்லாரும் ஹாலில் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காவ. ஆமாம் மாமா, உங்களை பார்த்தேன்னா ஒரு வாரம் மேலே ஆகுது. எங்க மக்களே வேலைன்னு ஓடிட்டே இருக்கோம். அவங்க 2 பேரும் இன்னும் காணையில. காலையிலேயே என்ன பண்ணுறாங்களோ? அட பைத்தியம். இதோ அவங்களே வந்தாச்சு, நீயே கேளாம். மக்களே, இன்னைக்கு காலையிலேயே 2 பேரும் கீழே வந்திருக்குதியே. அம்மா அது நல்ல விஷயமா தான். ஐ சூப்பர், அப்போ ரிசல்ட் பாசிட்டிவ் போலே. என்னடா பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் ஓகே ஆயிட்டா? ஐடன் இதை பத்தி எதுவும் சொல்லலையே. ஐயோ மாமா, அதெல்லாம் இல்லை. அப்போ என்னதான் மக்களே, நல்ல செய்தி, சீக்கிரமா சொல்லுங்களேன். அம்மா அது நான் அப்பாவாயிட்டேம்மா. ப்ரோ ஏய், என்னடா நிஜமாவா? சொல்ற? நிஜமாவா? ஆமா. அது ஏன்டா இப்படி மூஞ்ச சோகமா வச்சுட்டு சொல்ற? இதுக்கு 2 பேரும் சந்தோஷம் இல்ல படணும், இப்படி சோகமா மூஞ்ச வச்சிருக்கீங்க ஏன்? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கடவுள் கொடுத்த வரம் மாதிரி இருக்குது. அதான் எங்க 2 பேரையால அந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளியே வர முடியல அத்தை. டேய், எனக்கே அப்படிதான்டா இருக்குது. இப்பதான் நீ பிறந்து டாக்டர் ஒன்ன கொண்டு என் கையில தந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள எனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போறாங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலமா, கடவுள் வரமா கொடுத்துருக்காரு. ரொம்ப சர்ப்ரைஸா இருந்து எங்களுக்கும் தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ப்ரோ என்னாலே தான் நம்பவே முடியல. இப்பதான் நம்ம 2 பேரும் ஓடிச்சாடி விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாத்தியா என்ன சித்தப்பா வாக்கிட்ட. எனிவே மாம்சா அக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ரித்தி. மக்களே, இன்னைக்கு வீட்டில் பாயசம் வச்சிருவோம். கண்டிப்பா சித்தி. அப்புறமா நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க சொல்லிடுங்க, ஓகேவா? ஓகேப்பா, கண்டிப்பா. அதுக்கு முன்னால் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்ப்பா. கன்ஃபார்ம் அதான்டா இருக்கும். ஆமாப்பா கன்ஃபார்ம் தான், ஆனாலும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது நல்லது. சரிடா, அப்போ போயிட்டு வாங்க. மக்களே, இனிமே நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? படியெல்லாம் ஏறும்போது கவனமாக ஏறணும். சரிங்க அத்தை. ஐயோ, எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. எப்போ தான் இந்த 9 மாதம் கழிஞ்சு குழந்தைய பற்றியும் கையில் கொடுக்க போறீங்களோ? ஐயோ. டே அஜய், இனிமே தாண்டா நீ அவளை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். சரி அத்தை, அதுக்கு என்ன நல்லா பார்த்துக்கிறேன். மக்களே, இனிமே நீ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்கலாம். ஐயோ அத்தை, இங்கே நான் என்னதான் பெரிய வேலை செய்கிறேன், எல்லா வேலையும் நீங்களே எனக்கு பார்த்துக்கிறீங்க. ஆமாம் மக்களே, அந்த சின்ன சின்ன வேலைகளும் இனிமேல் செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன். சரிங்க அத்தை.
சரி மக்களே, 2 பேரும் மேலே போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பாயசம் வச்சு எடுத்துட்டு வரோம். டேய், மேலே படியாறும்போது கவனம், சரியா? அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்கம்மா. இதோ இப்படி அலேக்கா தூக்கி கொண்டு போயிட வேண்டியதான். டே பார்த்துடா பிள்ளைய பார்த்து கொண்டு போ. இங்க இறக்கி விடுங்கங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி வச்சா இப்படி தூக்குறது? அதுக்கு என்ன, என் பொண்டாட்டி தானே தூக்குனே. அதுக்குன்னு எல்லாரும் இருக்கும் போதாங்க எங்க இறக்கி விடுங்கங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போடி, இனிமே நான் உன்னை இப்படிதான் தூக்கி வச்சிருப்பேன். சரி மாம்சு, போதும் போதும், இனிமே எல்லாம் மேலே போய் கண்டினியூ பண்ணுங்க. ஏங்க இப்பவாது இறக்கி விடுங்க. முடியாது. கை வலிக்குங்க. என் அழகு பொண்டாட்டியும் பிள்ளையும் தூக்குறதுக்கு கை வலிக்காது. இறக்கி விடுங்கங்க, கை வலிக்கும். சரி. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆஹா. இனிமே இப்படிதான் அடிக்கடி கிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஓஹோ, குழந்தை வந்தது, அப்போ குழந்தைக்காக கிஸ் கொடுக்குறீங்க, அப்படிதானே? இது என் குழந்தைக்கு இல்ல, என் ஆசை பொண்டாட்டிக்கு. ஆஹா. என் புள்ள இங்க தானே இருக்கான். ம். என் செல்லம், என் பட்டு, என் கண்மணியே, சீக்கிரமா வெளியே வந்துருங்கடி. ஆஹா, இது என்ன, உங்க பிள்ளைய மட்டும் நல்லா கொஞ்சுறீங்க. என் பிள்ளைய தானடி கொஞ்சனே. பாத்தீங்களா, நீங்களும் உங்க பிள்ளை வந்தது என்ன மறந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லடி, நீ தான் என்னோட குழந்தை. ஆஹா. உன்னோட இந்த கன்னத்தை பார்த்தா எனக்கு அப்படியே அந்த கன்னத்துல முத்த மழையா பொழியணும் போல இருக்கு. அப்படியே தக்காளி பழம் போல ரொம்ப அழகா இருக்க. சி போடா. ம். ம்ஹும். சரி, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு உங்களை மாதிரி குட்டியா அழகா ஒரு பையன் வேணும். எனக்கு குட்டி ரியா தான் வேணும். ஆஹா. ஆனா கடவுள் கடவுள் நமக்கு எது எது கொடுத்தாலும் கொடுத்தாலும் ஓகே ஓகே தான். தான். அப்போ இதனாலதான் உனக்கு வாமிட் வர மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்திருக்கு. நானும் உடம்பு ஏதோ சரியில்லாம இருக்குதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்தேன் தெரியுமா? ஆமாங்க, நானும் தான் ரொம்ப பயந்தேன். அப்போதான் டக்குன்னு பீரியட்ஸ் வந்த டேட்டை யோசிச்சு பார்த்தேன். நாள் தள்ளி போன மாதிரி இருந்து சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சும்மா தான் கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துங்க. என்ன அறியாமலே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டுங்க. என்னால் அந்த ஃபீலை இப்போ கூட நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. எனக்கும் தான் அறியாமா, இன்னுமே நம்ப முடியல. இப்பதான் குழந்தையா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தா எனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்து தெரியுமா? நான் நினைச்சே பார்க்கல, காலையிலேயே என் வாயில சக்கரை போட்ட மாதிரி நல்ல செய்தி சொன்னேன். நார்மலாக எப்பவும் சொல்லுவாங்கல்ல, அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்கு இருந்து. சேம், எனக்கும் தாமா. ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். அறியாமா, நான் கேட்க நினைச்சேன், உனக்கு யாரு பிரெக்னன்சி கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்தா? அதுவாங்க, அது ஒரு பெரிய கதை. ஆஹா, அப்படியா? ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு நாள் தள்ளி போனதே ஞாபகம் வந்து. சரி இருந்தாலும் ரித்தியை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் அவளுக்கு கால் பண்ணேன். அவள் சொன்னா, அக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சிலவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சிம்டம்ஸ் இருக்கும், நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணுறதா நல்லதுன்னு சொன்னான். கிட்டு எப்படி வாங்குன்னு கேட்டப்போ அவள் சொன்னா, பக்கத்தில் தான் மெடிக்கல் இருக்குது, நானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். நம்ம ரித்தி வயசு பொண்ணு இல்லை, எப்படி ப்ரெக்னென்சி கிட்டு வாங்க அனுப்ப முடியும்? அதான் நீ போய் வாங்க வேண்டாம், வேறு எதுவும் பண்ணலான்னு சொன்னேன். அதுக்காக வேண்டாக்கா, நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், அவங்கள ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவங்க சீனியர் டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பா போல. அவங்க அந்த மெடிக்கல் நின்ன சிஸ்டர்கிட்ட பேசி எப்படியோ வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க. ஓஹோ, எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்தா? ஆமாங்க. சரி, ரித்தி எப்போ உன்கிட்ட தந்தா? நேற்று நைட்டு ஃபுல்லா நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருந்தோம், நீ அவளை பார்க்கவே இல்லையே. அதுவா, அது இன்னைக்கு காலையில் தூங்கிட்டு இருந்தவளை அடிச்சு எழுப்பி வாங்கிட்டு வந்தேங்க. ஓ, அப்போ மேடமுக்கு முதல்ல எல்லாம் தெரியுமா? ஆமாங்க, பாவம் தூங்கிட்டு இருந்த பிள்ளை. நீங்கள் எழும்புறதுக்கு முன்னால் போய் வாங்கணும்னு சொல்லி தூங்கிட்டு இருந்த பிள்ளைய எழுப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன். அடடடடா, ஏண்டாமா, ஒருவேளை நெகட்டிவ் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? நெகட்டிவ் வந்திருந்தா தெரியலங்க, நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேனே. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அஜய். இனிமேலும் உங்ககிட்ட உண்மையெல்லாம் என்னால் மறைக்க முடியாது. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? அஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த விஷயத்தை கேட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இனிமேலும் என்னால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. ஆஹா, அப்படி என்ன விஷயம்? அது 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 என்ன? அஜய், நீங்கள் கோவப்பட மாட்டீங்கல்ல? சாச்சா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் கோவெல்லாம் பட மாட்டேன். அது அது நம்ம 2 பேருடைய கல்யாணத்துக்கு முன்னால்
கல்யாணத்துக்கு முன்னால என்ன? கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆஹா, அவ்வளோதானா? இல்லை, இன்னும் இருக்கு. இது நல்லா இருக்கே, சொல்லு பார்ப்போம், கேட்போம். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா சும்மா எல்லாம் இல்லை. சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, அப்புறம்? ஏங்க, நான் நிஜமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி காமெடியாக கேட்காதுங்க. சரி சரி, சொல்லு சொல்லு. அதாங்க, நான் உங்களை ஒன் சைடாக ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எல்லாரும் சின்ன வயசில் சேர்ந்தே தானே இருப்போம். ஆனால் எப்போ எனக்கு உங்கள் மேலே காதல் வந்து எனக்கே தெரியலை. அது காதலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சுங்க. ஆஹா, நிஜமாவே வா? ஆமாங்க, நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே இதெல்லாம் உங்ககிட்ட என்னால் மறைக்க முடியாது. சரி. காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் எப்போல்லாம் பிரேக் விட்டாலும் நீங்கள் எப்போ பிரேக் வரீங்களோ அப்போ மட்டும்தான் நான் பிரேக்கே வருவேன். மற்ற டைம்லலாம் கிளாஸ்லேயே இருந்துருவேன். ஆஹா, இது நல்லா இருக்கே. ஏங்க, உங்களுக்கு கோபமே வரலையா? இதுல கோவம் வர்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்கள் நான் சொல்கிறத நம்பலை, அதான் உங்களுக்கு கோபம் வரல. நீ என்ன லவ் பண்ணது, என் நேம்லேயே மெயில் ஐடி தொடங்கி எனக்கு மெயில் பண்ணது எல்லாமே தெரியும். தெரியுமா? உங்களுக்கு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஆமாம். அப்போ ஏங்க நீங்கள் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை? தெரியும்னா இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். எப்படி? மெயில் அனுப்புகிறப்போ அப்பா அது நீதான் எனக்கு தெரியாது. அந்த மெயிலை ரீட் பண்ணும்போது அந்த பொண்ணு நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் யாருன்னு தெரியாமல் இருந்து நான் ஐடன் கிட்ட கூட அந்த மெயில் எல்லாம் காமிச்சு அவன்கிட்ட கேட்டேன். சரி, நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலான்னு 2 பேரும் தேடினோம், ஆனால் கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணி கேட்டாலும் அந்த பொண்ணு பேர் எதுவுமே சொல்கிறதாவே இல்லை. ஓ, அப்போ ஐடனுக்கும் தெரியுமா? இல்லை இல்லை, ஐடனுக்கு அந்த மெயில் பற்றி தான் தெரியும், அந்த மெயில் அனுப்புனது நீன்னு தெரியாது. சரி, அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா, என் ஆசை பொண்டாட்டி தான் எனக்கு மெயில் அனுப்புனது. நான் எப்படி கண்டுபிடிச்சேனா, இப்போ 2 நாளைக்கு முன்னால் உன்கிட்ட கோவமாக பேசினேன் அடிபட்டு, ஆமாம். அப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓ, அப்போ அப்போ அதனால தான் என்கிட்ட கோவப்பட்டீங்களா? ம், பார்த்தீங்களா, உங்களுக்கு கோவம் வந்திருக்குது என் மேலே. நீ என்னை காதலிச்சனால மெயில் அனுப்புனனால எனக்கு கோவம் வரலம்மா. நீ என்ன தானே காதலிச்ச, அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் டைம்லேயே நம்ம மனசு விட்டு பேசினோம், அப்போவே அதை ஷேர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நானே யோசிச்சு பார்த்தேன். அப்படி பார்த்தா என் மேலேயும் தான் தப்பு இருக்குது. நானும் தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடியிலேருந்து எனக்கு மெயில் வருது அப்படின்ட்டு. அப்போ அதுவும் தப்பு தானே. நீ சொல்லாததை நான் தப்பாக நினச்சிட்டு கோவப்பட்டேன்னா அப்போ என் சைட்லேயே தானே தப்பு இருக்குது. அதை நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரிங்க, நான் நிறைய டைமில் சொல்லணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் என்னாலே முடியலை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிருவீங்களோன்னு நினச்சி தான் நான் சொல்லலை. அட என் செல்ல பொண்டாட்டி, நீ இதுக்காகலாம் சாரி கேட்டுட்டு மூஞ்சி எப்படி சோகமாக வைக்க வேண்டாம். இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ நமக்கு வேற குழந்தை பிறக்க போகுது, சந்தோஷமா இருக்கணும்டி செல்லம். ம், அடியே அடியே, கொஞ்சமா சிரியண்டி. லவ் யூ. லவ் யூ டுடி என் செல்லம். ஐயோ, இந்த நல்ல செய்தியை சொல்லான்னு நம்ம ஆளை வேற இன்னும் காண மாட்டேங்குதே. எப்பந்தான் வருவாளோ? அவகிட்ட சொல்லி இந்த விஷயத்த 2 பேரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னடா இன்னும் காண மாட்டேங்குது? ஐயோ, அடியே, இன்னைக்கு பார்த்து இவ்வளோ லேட்டா வாரியடி. மே கமின்? அப்பா வந்துட்டா. எஸ், கமின். ஐயோ அஞ்சலி, வந்துட்டியா? உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்னது? அஞ்சலி, நம்ம 2 பேரும் சித்தி சித்தப்பா ஆகிட்டோம். நான் சித்தப்பா, நீ சித்தி. நீ எப்போ வருவ உன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலான்னு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு நின்றுருக்கேன். என்ன அஞ்சலி, நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், நீ மூஞ்ச உருன்னு வச்சிருக்க. ஐயோ, நான் இவரை மறந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இருக்கிற சந்தோஷத்தில் அவர் அறியாமலே அவர் வாயாலே உளறிட்டாரே. சரி, அவர் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த நியூஸை கேட்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? நிஜமாவா? ஆமா, இன்னைக்கு காலையில தான் அண்ணன் வந்து எல்லார்கிட்டையும் சொன்னான். சூப்பர் ஐடன். என்ன அஞ்சலி, வெறும் சூப்பர் மட்டும்தானா? எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கான். சரி, ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்போமா? ஐயோ, அது ஸ்வீட் பாக்ஸ் அப்பா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற என்ன பண்ணணும்? ஐயோ, எனக்கு தெரியல அஞ்சலி, கையும் ஓடல காலும் ஓடல, அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இப்பதான் 2 பேரும் கிரவுண்ட்ல கிடந்து கிரிக்கெட் விளையாடிட்டு கிடந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளாடி இவ்வளோ வளர்ந்து அண்ணனுக்கு இப்போ குழந்தையே பிறக்க போகுது.
என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆ ஆமாம். அடடா ஐடன், நீ சந்தோஷத்துல லூசு மாதிரி எல்லாத்தையும் அஞ்சலிக்கிட்டே உளறிட்டியடா. அவ பழசெல்லாம் மறக்கல, எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பத்தியா, சரி அவ ஃப்ளோலயே விடுவோம். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ ஆ ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? அது அஞ்சலி. நீங்கள் சித்தப்பா ஆயிட்டீங்கன்னு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஒருவேளை நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படின்னு நியூஸ் தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? பாருடா, அவளே மறந்து என்கிட்ட பேசிட்டு நிக்கிறாளே. அப்படி ஒரு சந்தோஷமான செய்தி நீ எப்போ சொல்லுவான்னு தாண்டி காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா சொல்லிடுவோமா? ம், சொல்லிடலாமே. ஆஹா, அவ்வளோ ஆசையா? ஏன் உனக்கு இல்லையா? போடா. மனசுல எவ்வளோ ஆழமான காதலை வச்சுட்டு இப்படி உருன்னு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு அஞ்சலி. இப்போ சந்தோஷத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம அப்படியே நம்ம புருஷன் மாதிரியே பேசிட்டு இருக்கிறியடி செல்லக்குட்டி. இந்த ஒரு இதே எனக்கு போதுண்டி தங்கம். சீக்கிரமா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம். அப்போ வேண்டாமா? போடா. நீ தானடி கேட்ட. அது அது சும்மா சும்மா கேட்டேன். ஆஹா, சும்மா கேட்டியா? சும்மா இருக்கிறேன்னு இப்படி உசுப்பேத்தி விடுற. அது 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 சும்மா சொல்லி பார்த்தேன். அப்படிலாம் நீ சும்மா சொன்னதுக்காக உன்னை சும்மா விட முடியாதுமோ? அப்போ இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட்? நச்சின் லிப்ல ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். ஐடன், நீங்க என்ன பண்றீங்க? இப்ப பாரு ஒரு ஆக்டிங்க போடுவாளே. தோசை சுட்டுட்டு இருக்கேம்மா. என்ன ஐடன், நீங்க நீங்க இப்படி இல்லாம நடந்துக்கிறது உங்களோட பிஏ கிட்ட? சாரிங்க, நான் இப்ப நடந்துக்கிட்டது உங்களை பிஏவா பார்த்துல, என் பொண்டாட்டியா பார்த்து தான். ஹலோ ஹலோ, நான் உங்க கூட வேலை பார்க்குறேன். அதுக்காக நீங்க இந்த மாதிரி பொண்டாட்டின்னு சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படியே உடனே நடிச்சிருவா. ஓஹோ, நீங்க அப்போ என்னோட பிஏ மட்டும்தான் அப்படிதானே? ஆமா, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? கரெக்டா சொல்லுங்க, நீங்க என்னோட பிஏ மட்டும்தானே, வேற எதுவும் இல்லைல்ல? ஆமா, பிஏ தான். ஓ ஓகேங்க, ஓகே. நீங்க இப்போ உங்களோட வேலையை போய் பாருங்க. வேலையை போய் பார்க்கணுமா? என்ன ஐடன், நீங்க இப்படி ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்றீங்க. இதுக்கான பதில சொல்ல முடியாதா? இதுக்கான பதிலை நான் சொல்லியாச்சுங்க. சொல்லியாச்சா? ஆமா, நீங்க என்னோட ஒய்ஃப், அதான் உரிமையா கிஸ் பண்ணேன். இதுக்கு மேலே இவர்கிட்ட நடிக்க முடியாது. பேசாம நம்மளே சரண்டர் ஆயிடுவோம். ஏங்க சொல்லுமோ. ஏங்க இப்படி சிரிச்சுட்டு என்னை பார்க்காதுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும். ஏங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ? எதம்மா? ஐயோ, இவர் வேற வச்சு செய்வாரே. அது அது நான் உங்களை மறந்த மாதிரி பண்ணத. ஓ, அப்ப நீ என்ன மறக்கலையா உண்மையாவே? தெரிஞ்சிட்டே வேணும்னே பண்றாரே. அது இல்லைங்க. இப்பதான் எனக்கு புரியுது அஞ்சலி. என்னது? என்னதான் நீ என்ன மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு உனக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான காதலை புதைச்சி வச்சிருந்தாலும் அது என்னைக்குனாலும் ஒரு நாள் வெளி வந்துதான் ஆகும். ஏன்னா காதல் நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம கைக்குள்ள அடங்காது. நம்ம என்ன சொல்றோமோ அதை அது கேட்காது. அது என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்க முடியும். நீங்க என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்பாயில் தான் ஆகுங்க. ஏன்னா என்னோடய லைஃப் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட படிப்புக்கும் அறிவுக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு தாங்க அமைகிறது நல்லது. நான் எல்லாம் உங்களுக்கு கரெக்டான ஆளே இல்லை. அதனால தாங்க நான் உங்களை மறந்த மாதிரி நடித்தேன். நீ கரெக்டான ஆளா இல்லையாங்கிறத நீ சொல்லக்கூடாது அஞ்சலி, உனக்குள்ள இருக்கிற காதல் சொல்லட்டும். உங்களை மறந்த மாதிரி நடித்தது தப்பு தான். ஆனால் அது எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் ஐடன். என்ன தான் எனக்கு உங்கள் மேலே அளவு கடந்த காதல் இருந்தாலும் நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் ஐடன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டினவா. சும்மா தாலி கட்டியிருந்தா கூட ஒன்றும் இல்லை. தாலி கட்டி அதெல்லாம் என்னால் சொல்ல முடியலை ஐடன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்களுக்கு வேண்டாம். உங்களோட அறிவுக்கும் உங்கள் படிப்புக்கும் உங்கள் திறமைக்கும் உங்கள் அந்தஸ்துக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா. லூசாடி நீ.
நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாலே உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ என்னென்ன கஷ்டப்பட்ட, உன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துன்னு எல்லா விஷயமும் தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் எனக்கு உன் மேலே காதல் வரல. அந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாலே எனக்கு உன் மேலே காதல் வந்துட்டு அஞ்சலி. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு உன் மேலே காதல் வந்திருந்தா அதை கூட எல்லாரும் சிம்பதியில் வந்த காதல்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. உன்னை நான் எப்போ பார்த்தனோ அப்போதுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது உனக்கே தெரியாது. எப்போ நான் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டாக வந்தனே அப்போ தானே? இல்லை அஞ்சலி. அப்போ இல்லையா? அப்போ அப்போ அதுக்கு முன்னாலே உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆமாம். எப்படி? எங்கள் சித்தி வீடு உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது. சின்ன வயசில் அங்கே இருக்கிற கிரவுண்டில் விளையாட வருவோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்ததுல எனக்கு காதல் வரல. உன்னை ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது நான் எல்லா பொண்ணுங்களையும் பார்க்குற மாதிரி நார்மலாக தான் பார்த்தேன். ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சி தான் விட்டேன். எப்போ எனக்கு உன் மேலே காதல் வந்துன்னா, ஒரு தடவை வாலிபால் விளையாடும்போது பொண்ணுங்க கேங்குக்கும் பசங்க கேங்குக்கும் ரொம்ப பெரிய சண்டை வந்து, ஆமாம். அப்போ பொண்ணுங்க கேங்கில் இருக்கிற பொண்ணுங்க வெளியூர் பசங்க நாங்கள் இங்கே வந்து விளையாடுறத பிடிக்காம இந்த பசங்க எங்களை தப்பு தப்பாக பார்த்தாங்க அப்படின்னு தப்பு தப்பாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பெரிய கம்ப்ளைண்ட்டே பண்ணாங்க. ஆமாம். அப்போ எவ்வளோ பெரிய சண்டை நடந்தது. ஊரில் உள்ள பெரியவங்க என்ன அஜய் அப்புறம் எங்கள் கேங்கில் உள்ள பசங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த டைமில் நீ மட்டும்தான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றி விட்ட அஞ்சலி. உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஆமாம், ஏதோ நடந்து, ஆனால் எனக்கு எல்லாம் ஒழுங்காக ஞாபகம் இல்லை. அப்போ எங்களுக்காக நீ மட்டும்தான் வந்து பேசின. அதனால உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் கூடயே சண்டை போட்டாங்க. நீ அதை கூட பார்க்காம இந்த பசங்க நல்லவங்க, இவங்க எதுவுமே பண்ணலை, இவங்க மேலே இருக்க பொறாமையில தான் கேர்ள்ஸ் கேங் இப்படி தப்பு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீ தான் சப்போர்ட் பண்ண. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. மொத்த ஊரை எங்களுக்கு எதிராக நிற்கும்போது நீ மட்டும் அந்த இடத்துல எங்களுக்காக நின்று எங்களை காப்பாற்றி விட்டா. அப்போவே எனக்கு உன் மேலே காதல் வந்துட்டு அஞ்சலி. அது காதலா இல்லையான்னு கூட எனக்கு தெரிகிற வயசு இல்லை அப்போ. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஊருக்கு வந்து விளையாட வரல தான். ஆனால் நீ காலேஜ் போகிறப்போ உங்கள் பஸ் எங்கள் ஊருக்குள்ளாடி தான் வரும். அந்த டைமில் உன்னை பார்க்குறதுக்காகவே அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்பேன். நீ அதை பார்க்கியான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உன்னை பார்த்தா ஒரு சந்தோஷம். அப்புறமா நான் காலேஜ் படிச்சுட்டு ஃபாரின்காக மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறமா உன் லைஃப்பில் என்னென்னலாமோ நடந்துட்டு உன்னை நான் சின்ன வயசில் பார்த்தது, எனக்கு உன் மேலே காதல் இருந்தது, இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. அஜய்க்கு கூட தெரியாது. நீ இந்த ஆஃபீஸ் வந்தப்போ ஃபஸ்ட்டாக உன்னை நான் பார்க்குற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிட்டேன். ஏன் உன்கிட்ட கூட நான் உன்னை ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் என் உள் மனசில் இருந்த காதல் எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க ஐம் சாரிங்க. உன்னை சின்ன வயசுலேருந்தே நான் லவ் பண்ணனால தான் என்னமோ எனக்கு தெரியலம்மா. நீ ஃபஸ்ட்டாக இந்த ஆஃபீஸ் வரும்போது உன் கண்ணை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவ்வளோ வலியாக இருக்கும். உன் கண்ணில் நீ ஏதோ ஒரு வலியை சுமக்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சித்திக்கிட்டலாம் போய் கேட்டேன். ஆனால் சித்தி உன்னை பற்றி எந்த விஷயத்தையுமே சொல்லலை. அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருந்த ஒரு விஷயந்தான், நான் கல்யாணம் பண்ணால் ஒன்று தான் பண்ணணும்னு. ஆனால் உன் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக என்னோட காதல் தோக்காதுல்ல. இவ்வளோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? உனக்கு அடிபட்டு நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்ட அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல சந்தோஷப்பட்ட ஆள் நான் மட்டும்தான். ஆனால் நீயே எனக்கும் ஐடனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு உன் வாயில் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு டைம் நான் யோசித்தேன், ஒருவேளை உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துன்னா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு கூட நான் பயந்தேன். அதே மாதிரி இப்போ உனக்கு அடிபட்டப்போ நீ எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து என்னை விட்டு போகணும்னு நினச்ச. நீ எல்லா விஷயத்தையும் மறந்த மாதிரி நடிக்கிற அப்படிங்கிறது எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே தெரியும். ஆனாலும் நான் ஒன்றையும் நம்பலை. நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஒருத்தர் மேலே வச்சுருக்க காதலை மட்டும்தான் நம்பினேன். ஒருவேளை உன் லைஃப்பில் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கூட நீ என்னை காதலிச்சா மட்டும்தான் நான் உன்னை காதலிக்கணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் உனக்கிட்ட என் காதலை சொல்லி நீ வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா நான் விலகி தான் போயிருப்பேனேன்னு தவிர உன்னை எதுக்கும் நான் கட்டாயப்படுத்தியிருக்க மாட்டேன். அதனால தான் இவ்வளோ நாளுமே நான் நீ எல்லாம் மறந்தேன்னு நடித்ததுக்கு அப்புறமா கூட உன்கிட்ட வந்து எதுவுமே நான் கம்பல் பண்ணலை. இப்போ கூட நீ என் கூட வா, எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அஞ்சலி. உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ, எப்போ உனக்கு நம்ம காதல் மேலே இருக்கிற நம்பிக்கை புரியுதோ அப்போ நீ வந்தால் போதும். ஐடன், நான் ஏதேதோ லூசுத்தனமாக நினச்சிட்டு உங்களை விட்டு போகணும்னு நினச்சேன். மன்னிச்சிருங்க ஐடன். இப்போ இப்போ நான் சொல்கிறேன் ஐடன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச்மா. நீ அதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்காதம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் லைஃப்பில் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. நீ அழுதது எல்லாமே போதும். நீ சந்தோஷம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில். ப்ளீஸ் அஞ்சலி. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன
என்ன மன்னிச்சிருங்க. நீ என் செல்ல பொண்டாட்டில என் தங்கம் எல்லாம் அழாதடி செல்லம். ம். சரிம்மா, என் சமத்து அழக்கூடாது சரியா? ம். நான் நான் நம்ம வீட்டுக்கு வரேன் நாளைக்கு. நிஜமாவா? ஆமாம் மனசார இந்த ஐடனை பிடிச்சுதானே வர? ஆமாம், இனிமேல் உங்களை விட்டுட்டு நான் எப்பவும் போக மாட்டேன். லவ் யூ பொண்டாட்டி. ஏம்மா இங்க ராஜேஸ்வரி நாச்சியம்மாள் யாரு?